தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. எத்தனை பேர் ஓட்டு போட்டிங்க, எத்தனை பேர் போடல அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நம்ம தாலாஜித்து நேற்று 7 மணிக்கெலாம் வந்து ஓட்டை போட்டு கிளம்பிட்டாப்ல. பிகாஸ் போன எலெக்ஷனில் ஒரு ஃபேன் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு வந்து சொல்லி அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பஞ்சாயத்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக வந்து ஓட்டு போட்டு சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டாப்ல. பட் அப்படி இருந்தும் அந்த மீடியா எல்லாமே ஒரு சூழ்ந்துக்கிட்டு பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் வந்துருந்தாங்க. அண்ட் ரொம்ப நேரமாக தளபதியோட என்ட்ரிக்காக எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தளபதி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதுக்காக. ஸோ கோட் பட ஷூட்டிங்கில் துபாயில் இருந்திருக்காரு பொழுது ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டாப்ல மனுஷன். பட் மனுஷனை பார்க்கும்போது ரொம்ப டயர்டாக வந்து இருந்தாப்ல. லெஃப்ட் ஹேண்டில் ஏதோ பிளாஸ்டர் வந்து போட்டிருந்தாரு. ஸோ அந்த வென்ஃப்ளான் போட்டதுக்கான பிளாஸ்டர் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக வந்துச்சு. ஸோ மனுஷன் நாட் ஃபீலிங் வெல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. அண்ட் எல்லாத்தையுமே தாண்டி மனுஷன் ஓட்டு போட போகும்போது அவர் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரெஸ் மீடியா அந்த கேமராவெலாம் தூக்கி மேலே காட்டுற ஐவிஎம் மிஷின் தெரியுற மாதிரி. ஸோ இவங்களாம் பண்ணது வந்து பெரிய சம்பவம் அது கிடையாது. என்னோட புரட்சி தளபதி பண்ணது தான் சம்பவமே. ஸோ தளபதி மாதிரியே மக்களை இயக்கம் ஆரம்பிச்சாரு. தளபதி மாதிரியே கட்சியும் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. அண்ட் தளபதி மாதிரி சைக்கிள்லேயே வந்தாப்ல. பட் எவனுமே கண்டுக்கல.